இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் அம்மா இருக்கும், இப்போ உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க ஆதரிச்சிட்டு இருப்பீங்க. அம்மா இல்லாதவர்கள் எல்லாம் அம்மாவை நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு தான் எங்களுக்கு மட்டுமில்ல, சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கூட கிடைச்ச உன்னதமான உறவு தான் அம்மா. அந்த அம்மாவை நாங்க இந்த நேரத்துல இருந்தா போற்றணும், இல்லாட்டி நினைக்கவாவது செய்யணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. எனக்கும் அம்மா இருந்தாங்க 9 வருஷம் என்னை விட்டு போய். அதுக்கான கலங்கலை. அதுல கொஞ்சம் நான் இன்னைக்கு விளக்கமா என்னை பத்தி சொல்றதை விட எங்க அம்மாவை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பேர் தான் ஜானகி. ஜானகி விஸ்வநாத சர்மா. விஸ்வநாத சர்மா என்னோட அப்பா. எங்க அம்மாவோட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, ஒரு இரும்பு பெண் என்று சொன்னா எங்க அம்மாவை தான் சொல்லுவேன். எங்க அம்மா கலங்கி உட்கார்ந்த சரித்திரமே கிடையாது. இது எல்லாருமே அவங்க அம்மாவை பத்தி பெருமையா தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல சில உதாரண கதையும் நான் சொல்றேன். எங்க அம்மா தான் எங்களோட அம்மாவுடைய ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சர்வர், ஒரு டீச்சர். தன்னுடைய 18 வயசுலயே அம்மா தொண்டராசிரியரா போய் அப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு போய் அதுக்கப்புறமா ஒரு டீச்சரா வெளியில என்னுடைய அம்மாவுடைய திருமணத்துக்காக அம்மா செலவழிச்ச அத்தனை டௌரியும், அது காணியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல எடுத்தாங்க. அவங்க எனக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான அட்வைஸ், எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ மற்றவங்கள்ட்ட கையேந்திர மாதிரியான வாழ்க்கை மட்டும் நீ வாழ்ந்துடக்கூடாதுன்றத அடிக்கடி சொல்லுவாங்க உயிரோடு இருக்கிறவரை. ஆமா, கடைசி மாசத்துல கூட என்ன சொன்னாங்க, யார்கிட்ட நீ கையேந்திர மாதிரி வாழ்ந்துறாங்க, நீ எப்பவுமே உன்னுடைய சுயத்துல வாழ பழகுன்றதான் எனக்கு கொடுக்க மிக முக்கியமான அட்வைஸ். அதை நான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். நான் யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் போய் கையேந்துறது. கடன் அது வேற விஷயம், ஆனால் அதை திருப்பி கொடுத்துருவேன். அந்த மைண்ட் செட்ல உழைச்சிட்டு இருக்கேன். கடன் வாங்காம இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாதுன்றது நிச்சயமா உண்மை. ஆனா என்னை காப்பாத்துங்கோன்னு யார்கிட்டையும் போய் கையேந்திர சரித்திரம் மட்டும் கிடையாது. ரைட்? இந்த உலகத்துல தாய்மொழி, தாய் நாடு, தாய் வீடு எல்லாம் தாய்ன்னு சொல்றோம். அந்த தாய் என்றது எவ்வளவு உன்னதமான ஒரு உறவு என்பதை அதை பெற்று அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லா புரியும். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது பெண்களுக்கு நான் இன்னும் தாய்மை அடையவில்லை என்று வருத்தம் வேண்டாம். நான் சொல்லுவது நீங்கள் தாயானதை பற்றி அல்ல, உங்கள் தாயை பற்றி. புரிஞ்சு கொள்றீங்களா? அதன்படியா எனக்கு என்னுடைய அம்மா ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்மாவை வழி அனுப்பி வைக்கும் பொழுது அம்மா போதும் நீ கஷ்டப்பட்டது கண்ணை மூடு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கடமையே நான் செஞ்சேன். பக்கத்துல இருந்து அம்மாவை அனுப்பி வச்சேன். அந்த தருணம் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப துன்பப்படுறாங்க. இப்படி என் அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அம்மாவுக்கும் அதுல பெரிய பெருமை என்னன்னா, தன் மகன் முன்னாலேயே தன்னுடைய ஆயுளை முடிச்சார். இதேதான் எங்க அப்பாவும் பண்ணார். அதுல பெரிய ஒற்றுமை அவர்களுக்கு இடையில என்ன தெரியுமா, ஒரே நேரத்துல 2 பேருக்கும். அவர் இறந்து 6 வருடம் கழித்து அப்பா இறந்தார். ஆனா ஒரே நேரம், அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டர், ஆனா மேல அப்பாவுடைய தளம், கீழே அம்மாவுடைய தளம், ஒரே பெட். யோசிச்சு பாருங்க. நான் இருவருக்கும் வழி அனுப்பி வைத்துட்டு தான் லண்டன் வந்திருக்கேன். அம்மாவை இழந்தது என்றதை விட அம்மா கொடுத்துட்டு போனதுன்றது எனக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கு. மிக முக்கியமான சொத்து தன்னம்பிக்கை, தளராத மனம். எடுத்த முடிவுல 1 இன்ச் கூட பிசக மாட்டோம். என் அம்மா ஒரு மியூசிக் டீச்சர், ஆனா தமிழ் புலவர். நான் இவ்வளவு தமிழும் சரளமாக பேசுவதற்கு பயிற்சி கொடுத்தது எங்க அம்மா. ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு எழுப்பி வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் வரைக்கும் நான் 4 மணிக்கு எழும்புறது என்னுடைய பழக்கம். அது அம்மா பழக்கினது. தொட்டில் பழக்கம் என்பது சுடுகாட்டு வரைக்கும் இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. தமிழ் செய்யுள்கள் படிக்க வைக்கிறது, கதை புத்தகம் படிக்கிறது, மகாபாரதம், இதிகாசம் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய ஆசானே எங்க அம்மா. அம்மா ஒரு சைட்ல சமைச்சு நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா, சமைச்சுக்கிட்டே சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய மெமரிஸ். ரைட்? சோ என்னுடைய கோல்டன் மெமரிஸ் எல்லாமே. ஆனபடியா உங்களுக்கு இப்படியான மெமரிஸோட அம்மா இருப்பாங்க. உங்களோட அம்மா
விட்டுறாதீங்க. அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் நிறையவே இருக்கு. நானே பெற்றுக்கிட்டதுக்கு மேல இன்னும் இருக்குது. ஆனா எனக்கு கிடைச்சது இந்த கொஞ்சம் தமிழ் அறிவு தான். அதை எப்படி அதை கற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரி வைராக்கியமா வாழணும்ன்றது மட்டும்தான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நான் இன்னும் வரைக்கும் போற்றுறேன். இந்த மதர்ஸ் டேயில நான் எடுத்துக்கிட்ட தீர்மானம் என்னன்னா, அம்மா எனக்கு சொல்லி தந்த மிக முக்கியமானது, யார்கிட்டையும் கையேந்தப்படாது, நீ எடுத்த முடிவுல பின் வைக்க கூடாது. கடைசியா ஒன்று சொன்னாங்க, அதை நான் இன்னும் வரைக்கும் பின்பற்றுறேன். ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை அடித்து, அதாவது வன்முறையை பிரயோகித்து அடக்கி ஆண்டு தான் ஆம்பளை என்று நிரூபிக்க வலிக்கிடுவானா இருந்தா அவன் ஆம்பளை இல்லடா என்று சொல்லி கொடுத்ததே எங்க அம்மா தான். நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிறார்கள், யாராவது உங்கள் மனைவியையோ அல்லது வேறொரு பெண்ணையோ உங்கள் வன்முறையை பாவித்து அடக்கி ஆள்பவராக இருந்தால், எங்க அம்மா சொன்னது எனக்கு பொருத்தம், உங்களுக்கும் சேர்த்து பொருந்தும். வன்முறையை பிரயோகிப்பவன் ஆம்பளை கிடையாது. அன்பை பிரயோகித்து அடுத்தவர்களை அணைத்து ஜெயிக்கிறவனே ஆம்பளை என்று சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் எந்த அட்வைஸும் பண்ணல. எங்களோட அம்மா அப்பாவில் இருக்கிற எல்லா அம்மா அம்மாவுடைய பாதங்களையும் பணிந்து வணங்குகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை உங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு கொஞ்சமா எனக்கும் கொடுங்க. ஹேவ் a nice day.